பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்ற பெயர் பெற்றையாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா மந்திரசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்திக் கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வணங்குவது பொதுவான நியதி என்ற அடிப்படையிலே என் தாயை வணங்கும் என்ற காரணத்தினாலே சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலகள் 64 ஏஏ உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என்னமை சரஸ்வதி அப்பேற்பட்ட கலைவாணியின் திருப்பாத தொட்டு ஆசி பெற்று இந்த அன்ன சராசரத்துறை படைப்புக்கெல்லாம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இணை காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாரி இருந்து வாசிப்படுக்கிறான் பிண்டப்பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்லாசி பெற்று பின் கைலாய சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்கல சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டவரை இந்த நாரத மகரிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 லட்சம் வெளியே கடவுள் சாபத்து பெற்று விட்டு நாராயண ஓம் நமோ இங்கே நாதகான பேரரசராக நடிக்கும் அருமை அண்ணன் கருவனூரைச் சேர்ந்த எஸ்விபி கீதை பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான
மேலே நெட்டூர் ஊராட்சியினுடைய எல்லையில் அமர்ந்து வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆலம்பச்சேரி மண்ணுடைய மகிமை பொருந்திய கடவுளாம் இந்த கலியுகத்துடைய காக்கும் தெய்வமாக நம்மளையெல்லாம் காத்து ரசித்து இன்று மகா கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் அதிலே மனமகிழ்ந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஐயனாருடைய அனுகிரகத்தினாலே இந்த சாத்தருடைய ஐயனாருடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவுக்கு வருகை தந்த அனைத்து கலா ரசிக பெருமக்களையும் நாடகத்தை காண வந்த கலை ரசிகைகளுக்கும் மேலும் நாடகத்திற்கு அற்புதமான முறை ஒளிபரப்பி வைத்திருக்கின்ற அன்பு சார்ந்த சவிதா ஒளிபரப்பித்தாருக்கும் அதே பணிவன் மிகு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய ஆசிரியருமான கள்ளிக்குடி தந்த கலைமகன் எங்களுக்கெல்லாம் கலைக்குலகின் தலைமகன் எங்களது ஆசிரியர் பெருந்தகை கே ராமசாமி ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் கலைக்குழு சார்பிலே சிறந்தாந்த வணக்கங்களை கரகூப்பி தெரிவிப்பதோடு இங்கே பொன்னாடை அணிவித்த விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடக நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அன்பு சகோதரர் மாதவன் மற்றும் தமிழன் கலாச்சார சேர்ந்த பாண்டி அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றி கலந்த வணக்கம். ஹார்மோனிய கலையரசு ஈகேஆர் அவர்களுக்கு தாய் தமிழ் கட்சி சார்பாக இந்த பொன்னாடையை போட்டிக்கு பொன்னாடை அணிவித்த தாய் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நல் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். ஆக கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லதொரு வேளையிலே நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த புண்ணியமான பூமியிலே நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் வரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆக இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டால் கந்தம் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை அவனருள் கிடைக்கும் கலியுக தெய்வமாம் கந்த பெருமானை பாடி பணிவோம் கழகத்தை வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையிலே நமோ நாராயணன். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோம், பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு செவிகளில் திருமார்பில் மொழி வீசும் அவசமிட்டு, திருமார்பில் மொழி வீசும் அவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையடிவோம், திருமார்பில் மொழி வீசும் அவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையடிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் துளிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறச்செறி பட்டாடை தான் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறச்செறி பட்டாடை நாம் குட்டுவோம். திருநீரில் தத்துவம் தகுத என்போம், அதில் நிகழும் குங்குமத்தை அல்ல என்போம். திருநீரில் தத்துவம் தகுத என்போம், அதில் நிகழும் குங்குமத்தை அல்ல என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் துளிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன். விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடுவோம், திருமாதம் வணங்கிடுவோம்.
திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? சந்தனம் மணக்கு கற்பூரம் ஜொலிக்குது, கண்ணகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு வரம்பாடி கிளிகளே சலங்கை கட்டி. மயில் மீது மன்னரை இருக்க வைத்து 7 சுரம்பாடி வெற்றி மேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி மேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி மேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். எந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்கு கற்பூரம் ஜொலிக்குது, கண்ணகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. கந்தன் துதிவாடி கலகத்தை ஆரம்பிக்கும் பொருட்டு இந்த கலியுகத்திலே கால் வைத்திருக்கிறோம். கால் வைத்த இடத்தினிடையே நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழும் தெய்வங்களாம் வளமோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு 1000 விஷயங்களும் கருத்துக்களும் இந்த பூமியிலே பறந்து விரிந்து கிடக்கிறது. அப்படி கருத்துமிக்க உலகத்திலே நாமும் பலவிதமான கருத்துக்களோடு காக்கும் தெய்வமாம் இந்த உலகத்திலே யாரை வணங்க வேண்டும் என்றால் ஏன்னா உலகத்திலே முதற்க மூர்த்தியாக பிள்ளையாரை வணங்க விடுவார்கள். ஆக அந்த பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சுளையை போட்டு செயலை தொடங்கிவிட்டால் அதற்கு காக்கும் தலைவனாகப்பட்டவன் கந்தனாகப்பட்டவன் துதி வருவான். ஆனால் இந்த உலகத்திலே தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல, மனிதனாகப்பட்டவன் பிறந்து விட்டால் என்னால் உலகத்திலே இன்பம் என்றால் துன்பம், இரவு என்றால் பகல், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு, பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், செய்வது பாவம் புண்ணியம், இரண்டரை கலந்ததுதான் இந்த இல்லற வாழ்க்கை. ஆக அப்படி ஏதாவது ஒரு வகையிலே நாம் தவறு செய்யலாம். ஆண்டவனே தவறு செய்ததாக சரித்திர புராண இதிகாசங்கள் கூறுகிறது. ஆக ஆணைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவள். ஏனென்னா எத்தனை விதமான பாவங்களிலே உலகத்தில் முக்கியமான பாவங்கள் 5 இருக்கு. பஞ்சமா பாதகங்கள் என்பார்கள். மது மாது சூது கொலை கொள்ளை. அப்படி மது மாது சூது கொலை கொள்ளை என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமா பாதகங்களிலே யார் எந்த தீர்வு செய்தாலும் அதிகாரத்தோடு ஏண்டா அப்படி செஞ்சேன்னு அடிச்சு திருத்தரமே அப்பங்காரன், உன் போக்கே சரியில்லையே என்று உன்னை கண்டித்து ஒதுங்கி போறவே அண்ணன் தம்பி. இப்படி எல்லாம் ஆனா எதை செய்தாலும் என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை தாய்க்கு மட்டும்தான் உண்டு. ஆக எந்த தவறு செய்தாலும் இந்த உலகத்தில் பொறுமையாக இருக்கக்கூடியவள், பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு என்பார்கள். அப்பேற்பட்ட தாய் தான் ஆதிபராசக்தி, வாடைவராகி, நித்திய கல்யாணி, பக்தர்களுக்கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளவேணி, திருடேத்திரி, ஆரணி புவனகாரணி, அநாத நடிச்சகி, கௌரி பரவி என்றெல்லாம் நாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக குடிகொண்டு இந்த உலகத்தில் தீய சக்தி அளிக்கும் போது காளியாக, நீலியாக, காட்டேரியாக, திரிசூலியாக சூளமேந்தி சூட்சமத்தை காட்டி தீமையை அளித்து விடுவாள். நல்ல எண்ணத்தை நல்லவர்களை வாழ வைப்பதற்கு வருவாள் என் தாய் மகாசக்தி காளி. தாயே தொழுவோம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, பாடியெழு போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, சாத்தாருடைய ஐயனார் எல்லை சந்நிதிக்கு வந்தோம், எங்கள் குறை தீருமம்மா. இந்த ஸ்வரங்களை எங்கேயுமே கேட்க முடியாது, இப்படித்தான் கேட்கணுன்றது. அதனால என்ன ராகத்தை காட்டும் பொழுது அப்படி முயல் புல்லரிக்குதையா ராகம். தூது வேளையலை அரைச்சு தொண்டையில தாடச்சு. சாமி 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 என்ன சாமி
மண்ணாசி பொன்னாசி பொருளாசி மூவாசி வெறுத்த நாரதர் தூதுவளை அரைச்சி இதில் நினச்சி என்ன பாட்டு பாடுறீங்க? ஒரு மாசம் ஆச்சு 3 வெறுத்துக்கிட்டே இருக்கும். காதல் பாட்டு பாடலாமா சாமி? கண்டிப்பா இல்லப்பா. நாங்கள் சிறுவர்கள் தப்பு பண்ணா நீங்க தான் திருத்தணும். நீங்களே இப்படி பாடுனீங்க. திருத்ததுக்கு வேற வழி இருக்கலாம். இது கற்றுக் கொடுப்பது. எனக்கு ஆசிரியர் பிறந்தக்கு இப்படி தாண்டா பாடம்ன்றதை கற்றுக் கொடுத்த வாத்தியார் இல்லையா, அவர் தான் வாட்சி காட்டுறது. ரேவதி ராகத்தில் இப்படி பக்தி பாட்டு, காதல் பாட்டு, தத்துவ பாட்டு எல்லாம் இருக்க மட்டும் சுட்டி காட்டும் பொழுது, ஏன்னா முன்னேறி போன பாதையில தான் பின்னேறி போக வேண்டும். குரு எப்படியோ சிஷ்யன் எப்படி அப்படின்னு பார்க்கலையே, அது மாதிரி வாத்தியார் காட்டும் போது பாடித்தானே ஆகணும். அதனால ராகத்தின் வழியிலே பாடுவோம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் வங்கு முகத்தை காட்டி இருள் நீக்கி தந்தாய் போற்றி போற்றி. கருணை முகங்கள் போராறு காக்கும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்கும் வீடாறு. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானது சொல்லலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானது சொல்லலாமா. என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா, காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா. செல்வங்களும் நற்புகளும் வந்து வீடு மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா. ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் என்னவில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை வந்தவில்லை சூழும் ஜனம் நல்லதில்லை, உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி, உங்கள் குழந்தையினை ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையினை ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையினை ஆதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சடனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நானது சொல்லலாமா. சதங்கை ஓடி மொத்தமாக உன்னழகை சொல்லிவிட ஏது மோடி. உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா தில்லை காளி, இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் அம்மா ஜெகதீஸ்வரி இந்த உலகாலும் திரிசூலினி. சிவனாட நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாத்தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கழிந்து அருவாய தில்லை காளியே, எள்ளு காளியே எங்கள் முத்துமாரியே. எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நானது சொல்லலாமா. என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா. காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா.
நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டே அதனை நானது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா நன்றி 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 தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சிறப்பான இடமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்ல நிர்பந்தமான இடத்தை எடுத்துக்கணும். பொதுவாகவே குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பான இடம். ரொம்ப குழுகுழுப்பாக இருக்கும். படுதா இருக்கட்டும். ஏனென்றால் இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது பணி அது பணியை செய்கிறது, நாம் நமது பணியை செய்ய வேண்டும். ஆக அதுக்காக சொன்னாலே இந்த உலகத்திலேயே 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மச்சுமடியாக வாழ்ந்து காட்டணும். நாம் அப்படி 4 பேர் போன பாதை தான் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய சைவ சமய குறவர்களாக இந்த பெரியோர்கள் போன பாதையில் போய்விட்டால் நல்லது நடக்கும் என்ற உலகமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் காரணம். அப்படி பார்க்கப்படுவதால் இந்த உலகத்திலேயே என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொன்னான் திருநாவுக்கரச பெருமான். அதுபோன்று நமது பணியை இந்த இடத்தை சரியாக செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அதுக்கு ஏற்றவாறு உலகமும் இயக்கமும் சரியாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கப்படுது மக்களோடு மக்களாக கலந்து ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ஒற்றுமையோடு என்ற உணர்வை பயன்படுத்தி பார்க்கப்படுது. மன்னன் எவளியோ மக்கள் எவளி என்பார்களே, அப்படி நாடும் நாட்டு மக்களும் நலபெற வேண்டும் என்பது இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது மன்னன் புகழ்பாடி மகிமையோடு கழகத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ நாராயண. நஞ்சை கரணிகளின் நாயகனே நீ வாழ்க, நடன விடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமல மறுமூர்க்க தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சவரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விழுயர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, காரணிகள் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, காரணிகள் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நாட்டுவனம் முழுதும் முடி பொறித்த கொடி நாட்டினார். மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நாட்டுவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார். ஓடும் இடங்களில் புகழ் நாட்டினார், ஓடும் இடங்களில் புகழ் நாட்டினார், ஓடும் இடங்களில் புகழ் நாட்டினார் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார், சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார், சோழர் வழிகாட்டினார். ஆயுதங்கள் வர நிலைநாட்டினார். தமிழ்
அறங்காக்க அறத்தானை உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் பற்றி வழங்கிட ஆலயம் உருவாக்கினான் உருவாக்கினான் தஞ்சை பெரிய கோயில் பைநாடு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பைநாடு வாழ்கவே. நன்றி 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 நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலவு சுட்டு வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். ஆக எனது கொள்கை கோட்பாடுகள் சரியாக நடப்பதற்கு என்றென்றும் தெய்வம் துணை இருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. அந்த நம்பிக்கையை பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே நாம் செய்த உலகத்திலே விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சான்று உண்டு என்றால் இதுவரை இந்த புண்ணியமான பூமியிலே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறொடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றவருடையாகிறது. இதுதானடா உலக நீதி என் உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம் தான் ஆடவில்லை என்னாலும் தன் சதை ஆடும் என்பார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர். மகாபாரத போரிலே மாவீரன் கருணை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டிபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கண் ஜாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்திற்கு சொன்ன வாசகம் வந்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்கள் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை கொள்வே, மானிடரான்மா மரணம் நீராது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அனுபவன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கல்மனதென்றோ காண்டீபம் நடுவவிட்டாய், காண்டீபம் நடுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவள் கண்ணல் சொல்பவள் கண்ணல், துணிந்து நெல் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபமெழுக நில் கை வெள்மைகளுக, இக்கடமெல்லாம் சிவக்க வா
परित्राणाय साधुना विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय संगमामि युगे युगे। உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்மா வருவதை எதிர்கொள்ளடா। உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்மா வருவதை எதிர்கொள்ளடா। தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை உன்படி ஏற்றாயடா நான் உன்படி கொண்டேனடா நான் உன்படி கொண்டேனடா। உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்மா வருவதை எதிர்கொள்ளடா। மன்னவர் பணியேகும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணி தீர்க்கும் கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணியேகும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா। உள்ளத்தில் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா। செங்கோட்டை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செங்கோட்டை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா। உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா। ஒரே நல்லவே எடுத்தது ரெக்கார்டிங் எல்லா பாட்டு பூராமே இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு ஆலம்பச்சேரி மதிப்புக்குரிய மாமா நடக்கும்போதே அவர் ஐயாங்காளை அவர்கள் தன் பெற்ற பிள்ளையை நினைத்து பாடுமாறு 100 அன்பளிப்பித்துள்ளார். ஆலம்பச்சேரி சேர்ந்த அன்பு தந்தை ஐயங்காளை அவருடைய சார்பாக அன்பளிப்பு கொடுத்து
கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். பிள்ளையின் தாயினுடைய நினைவாக அன்பான பாடலை பாட வேண்டும் என்ற அன்பு கட்டளை. ஈன்ற பொழுதிலே பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், முந்தி தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை, அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பாலூரும் பாலாகி போய்விடும் என்பார்கள். ஏன்னா இறைவன் என்பவன் சாட்டை, நாமெல்லாம் பம்பரம். அவன் சுட்டு விடுகிறான், நாம் சுருண்டு கொண்டிருக்கிறோம். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதுதானடா வாழ்க்கை. ஆக இந்த உடம்பு என்பது காயமே, இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. தூங்கையிலே விடுகின்ற மூச்சு அது சுழி மாறி போனால் போச்சு என்பார்கள். அப்பேற்பட்ட இந்த காயம் என்று உடம்பை கொடுத்து உயிர் கொடுத்து ஊட்டி வளர்த்தவள் தாய் அல்லவா. இதோ அன்னவுடைய ஆவலை பூர்த்தி செய்ய வகையிலே பாடுவோம். முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாயிண்டெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நெத்தி வேர்வெனித்த சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்கு மெனிதான் என் பூமி, என்னைக்கு மெனிதான் என் பூமி. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தாவே செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அதே உத்தமனே தாண்டா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால சும்மா. எறும்பு கண்டாம துசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னால அந்த ஆகாயம் சும்மா. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் நாடுது எல் கண்ணில் நாடுது. எத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பித்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா. பித்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போன வில்லாச்சு. பித்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, தத்து கொடுத்து புட்டா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவள் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தான்.
கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீரான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப உனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை எனக்கு அடிப்ப என்ன நினைச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா வாரி நெட்டி முறிப்ப உத்தமியை நாம் அடிக்க ஓடாணி தேஜியம்மா உத்தமியை நாம் அடிக்க ஓடாணி தேஜியம்மாமோ ஒத்த கல்லு மூக்கு தீயத்தா அழகில வச்சியம்மா பெத்தவளை நீதான் கோயிலம்மா பெத்தவளை நீதாய கோயிலம்மா பெத்தவளை நீதாய கோயிலம்மா அந்த தியாகத்துக்கு தெய்வந்தா நிகராகுமா புல் கோடி சொந்தம் தொட்டில் கட்டி ஆராட்டி கரசேர வேணும்னு கடவுள நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறத்தனா மரமா வளர ஆடி வேற நீ வளர்த்த சுமதாங்கி கல்லு போல என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சுமந்து நீ சோகப்பட்ட சுமதாங்கி கல் போல என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைக்கு வேதனையும் யாமையுமே தாங்கிக்கிட்ட காலத்துக்கு அப்பே கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு அப்பே கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா நான் பட்டகடை உனக்கு தான் எப்படி தீருமம்மா பாசத்தை பட்டியல் பாடணுமா பாசத்தை பட்டியல் பாடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியம்மா சத்தியம்மா தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு முத முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீரான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா
நன்றி. தாயின் பெருமையை பாட வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பளிப்பையும் கொடுத்து அரவணைப்போடு ஆரவாரப்படுத்தி கைதட்டக்கூடிய கலா ரசிகர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகளது வணக்கம். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 6 மாதம் காலமாகிவிட்டது. செய்யாங்கோட்டை கிராமத்துக்கு பெருமை சேர்த்து தந்த இசைஞானி மறந்துட்டேன். இருந்தாலும் கூடிய அடுத்த முறையும் அந்த மேடைக்கு இதே நாரதரான் வேண்டும் என்று என் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் இங்கே மிருதங்கம் வாய்த்து கொண்டிருக்கும் சிங்கத்துறை அண்ணன் அவர்கள் அந்த மேடைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உயிர் உள்ளவரை செய்யாங்கோட்டை கிராமத்துக்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு வல்லரசி சிங்கத்துறை அண்ணன் தான் என்று என் உள்ளம் உறுதியாக்கி கொண்டிருக்கிறது. இவர் எங்கள் மேடையிலே தனக்கு மிஞ்சின கதையும் இல்லை, என்னை மீறிய குரலும் இல்லை என்று பாடக்கூடிய ஒரு வல்லரசி ஆகி இருக்கின்ற எனது உயிரின் மேலான அன்பு அண்ணன் கீதப்பிரியன் அவர்களுக்கு செய்யாங்கோட்டை முருகன் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறேன். பாடுவோம் கண்டிப்பான முறையில். செய்யாங்கோட்டை அண்ணன் முருகன் அவர்களுடைய சார்பாக அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கார்கள். கடந்த ஆணி மாதம் வந்தோம்ல, ஆமாம், நல்ல சிறப்பான நாடகம், கண்டிப்பான முறையில் பாடுவோம். நல்ல உள்ளம், உயர்ந்த உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகிறத வணக்கம். பாடுவோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு தானே, நேர் விருப்பம் தான். என்ன பாட்டு கேட்டாலும் சரி, கேட்டதை பாடிடுவோம். உங்களுக்கு திருப்தி தானே? அதானே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவள் பேரு. நீங்கள் அந்த கேப்டன் அவர் இறந்தப்போ வந்து அந்த பாடலை வந்து தொடர்ச்சியாக ஒரு மேலே எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. என்னைக்கு அது நிலைத்து நிற்கும். உண்மைதான், உண்மைதான். எங்களுக்கு ஒரு மன்னவன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய சாரீர வளர்த்தாலும் சரீர வளர்த்தாலும் கலை உலகத்தில் யார் இருந்தாலுமே யாருக்கும் கெட்டவில்லாத அளவுக்கு ஒரே ஒன்று எங்களை உயர்த்தி அன்புகளும் அன்பண்ணன் விஜயராமன் அவர்களுடைய நினைவு தான் இந்த பாடலுக்கு சமர்ப்பணமாகும். உங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் உண்மை. என்ன காரணத்தாலே மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, இன்னுயிராய் இருக்க உன்னுயிராய் நான் இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவள் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே, மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி, மாறி வாரி தூத்தும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்தனாலே நீ பயிரை காத்த வேடி, பயிரை காத்த போதும் நீ பணியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா வீண்படியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவள் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே,
செய்வது யாரு நெஞ்சமென்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அது பிரித்து போவதாரு வெந்தவன் ஆறிடுமா வேதனதா தீர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே. நன்றி நன்றி நன்றி. வாழ்ந்து காட்டுவோம், வாழும் இரவிற்கெல்லாம் மன்னவனாக வாழ்வோம். கேப்டன் ராஜா நண்பருடைய சார்பாக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சிறப்பானவர்களை பார்க்கும் பொழுது இந்த இடமாகப்பட்ட இடத்திலே பச்சை புல்வெளிகளை படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கர் கவிக்குயில்கள் கவிபாடிக் கொண்டிருக்கிற அற்புதமான வேலை. அழகுமிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்தவனம் என்று என் மனது சிந்தனையை தூண்டுகிறது. அப்படி சிந்தனையை தூண்டும் பொழுது இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் ஆலோலம் சோ எல்லாம் எவ்வளவு பாருங்க அந்த தாள பிரமாணத்தோட ஆ என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துடைய முருதனை ஆராய்ந்து ஆலோல சோ என்று அழகான முறையிலே கவிதை பண்ண பாடிக்கொண்டிருக்கிறாள் காலமகள். இனிமையான ஒரு சாரீரவனம். என்ன ஒரு சாரீரம் சங்கீதம் என்பார்களே. ஆக சாரீரம் என்றால் சங்கீதத்துக்கு விலை இல்லை. அப்பேற்பட்ட சரீரமும் சாரீரமும் ஒருங்கிணைந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்றானே வள்ளுவன். இவருடைய குரல் தான் இசை பெரிதா இல்லை யாருடைய இசை தான் பெரிதா என்றால் இவருடைய குரலுடைய ஓசை தான் மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று அற்புதமான பூபாலத்திலே தகதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டாள் மாது சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு படரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிவித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம் தரகத்தில் மீன் கண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும்
மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்கள். காற்றில் அசைந்து வரும் நூதவனத்து கிளி கால்கள் முளைத்தவென்று நடை போட்டான். கால்கள் முளைத்தவென்று நடை போட்டான். ரதிகளும் மலையினிலே ரதியுள் நனைந்திடவே ஆதிர் பாரதம் தான் துளி விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கு மனம் வீசுது. எந்த மனமெங்கு மனம் வீசுது. சங்கீதம் நீ பாடு. கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம். ஏகத்தை மணந்திட வாரத்தில் சுயம்பர நடத்திட வானவில் வெள்ளம். இடையில் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்பூராவை வீட்டி சென்றான். புதிய தம்பூராவை வீட்டி சென்றான். கலை நீளா மேனியிலே துணைப்பானா சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் முட்டுடல் புதிராமல் சரிராடி மதிரல்லில் கவி சேர்க்குது. எந்த மதிரல்லில் கவி சேர்க்குது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் வீகனில் ஒரு பலரசம். அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மாடை நான் காண தகதிவிதோம். ஒரு அம்மாடை நான் பாட தகதிவிதோம் தகதிவிதோம் தகதிவிதோம். ஆக சலங்கையிட்ட மாதுவை இதுதான் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. வாருங்கள் வாருங்கள். ஆலம்பச்சனுடைய கிராம தலைவர் அன்பு அண்ணன் கருப்பசாமி அவருடைய சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு பொறுப்படுத்துகிறார்கள். கிராம தலைவர் கருப்பசாமி குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றிகிறத வணக்கம். ஆக இப்படி ஒரு பேரழகு படைத்த மாதரசி இந்த பூவுலகிலே ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கும் பொழுது இதை உடம்போ செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய்ந்து காதிலே என்பார்கள். அம்மா எல்லாமே எங்க வாத்தியா இருக்கட்டேன். ஏன்னா உண்மையிலே விதைச்சாத்தான் அறுக்க முடியும். அவர் விதைத்த விதையை தான் இன்னைக்கு வளர்ந்து பயிராக மரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஏன்னா நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டுத்தானே. ஆக அவருடைய குழந்தைகளை எல்லாருமே ஏன்னா அவருடைய ஏன்னா ஒரு ஆசிரியர்னா ஒரு ஆசிரியர் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அவர் தான் நமக்கு கொடுக்கும். குருவே துணை. ஏன்னா குருவர் இல்லைன்னா உலகத்தில் திருவருள் கிடையாது. அதுக்கு ஒரு பாட்டா ஆக அபந்தமான இடத்திலே கானமொழி பொழுது கொண்டிருக்கிறாள். இனிமையான காலத்தை இன்பட்டு பாடுவோம். ஏன்னா எப்படியாவது சரி அதுக்கு ஒரு காலத்தை அனுசரிக்க வேண்டும். ஆனால் காலவரிந்து செயல்படாதவன் கோலவரியாத குரங்கு குப்பை பண்ணுவார்கள். கொடுத்த வாக்கு கண்டிப்பான முறையை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற கருத்தாலே சொல்லு. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி. அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி. ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு
எத்தனை பேர் போட்டி அண்ணன் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுவைதாகி அண்ணன் என்பவன் இனிதாகி அவன் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி துணைவன் என்பவன் கண்ணாடி அதை சொல்லால் அடித்தவள் பெண்ணாட்டி சொல்லால் அடித்தவள் பெண்ணாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் 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 மனிதன் வாழ்க்கை வில்லங்கம் அவன் மற்றவர்கள் இருதங்கம் வாழ்வினில் இன்பம் ஒரு நேரம் மரத்தினில் ஏறும் வேதாளம் மரத்தினில் ஏறும் வேதாளம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி இடுக்கள் வரும்போது சிரி என்றால் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் கிழக்கன் வரும்போது சிரி என்றால் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மமினை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி போட்டி இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே நானும் என்னோடு போட்டி விடுவதற்கு யார் தயாராக இருப்பார்களா சந்திப்போம் சுந்தர நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாமா சுந்தரம் நிறைந்ததும் முடிசிறந்த மகை வழி அந்தரவி குந்து தேவர் தும்பி மூலங்கமரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் முடிசிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தான் வருகிறான் காவலன் வண்ண வடிவேலன் சந்திக்கலாம் நாரா